ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்றைக்கான வீடியோவில் வேர்ல்டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ரிசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான், பட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோ வேர்ல்டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ரிசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டு மோஸ்ட் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நமக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் மைண்டுக்கு வர மாதிரி யூஎஸ் தானே. பட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரிசனுடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ADX ஃப்ளோரன்ஸ். ஓகே, யூஎஸில் பில்ட் ஆகியிருக்க இந்த ஒரு ப்ரிசன் எந்த அளவுக்கு தனித்துவமானது, எந்த அளவுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? பட் இந்த ப்ரிசன்லேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்வேன். ஓகே இது ஃபஸ்ட்டு எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூஎஸில் ஃப்ளோரன்ஸ் அப்படின்ற ஒரு டவுனில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே இருக்க ப்ரிசன் வந்து எந்த அளவுக்கு ஒரு சேஃப்டியான ப்ரிசன், எப்படி இந்த சேஃப்டி ஸ்ட்ரக்சர் எப்படி பில்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாகிரபிக்கலாகவே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மவுண்டெயின்ஸ் இருக்கும், டெசர்ட்ஸ் இருக்கும். அதுக்கு நடுவில் தான் இந்த ப்ரிசன் இருக்குது. இதோடைய ஒவ்வொரு செல்லுடைய வாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்க்ரீட்டால் மேக் பண்ணது. இந்த பிரிக் வச்சு கட்டுற வேலையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து 4 பக்கமே கான்க்ரீட்டால் பில்ட் பண்ண வால் தான் இருக்கும். இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய டோர் வந்து ஆட்டோமேட்டிக் டோர். முக்கியமான விஷயம், இதில் எப்படி இந்த அளவுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் இவங்களால் கொடுக்க முடியுது, இதெல்லாம் தாண்டி 24 hours சர்வைலன்ஸ், CCTV கேமரா எல்லாமே இருந்தாலும் இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா 23 hours க்ளோஸில் மட்டும்தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 23 hours க்ளோஸில் மட்டும்தான் இருக்கும். அவங்க ரூம்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், வெளியே வரவே முடியாது. சரி, அப்போ அந்த 1 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 மணி நேரம் அங்கே இருக்க ப்ரிசனருக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு கேஜ் மாதிரி கொடுத்து அதில் தான் இவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா ரூம்குள்ளே இருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும்தான் வெளில வருவாங்க, அதுவும் கேஜுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ப்ரிசனை எதுக்கு பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்பவே நொட்டோரியஸான கிரிமினல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் டீலர்ஸ்லேருந்து பாம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நியூயார்க்கில் ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாம் பிளாஸ்ட் ஒன்று நடந்தது. ஓகேங்களா? அங்கேருந்து ஆரம்பித்தது தான் இந்த ப்ரிசன். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ப்ரிசனர்ஸ் இன்னொரு ப்ரிசனரை பார்க்கவே முடியாது. வெளி உலகம் என்ன நடக்குதுன்றது சுத்தமாகவே தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன டோர் வழியாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃபுட்டு வந்து சப்ளை பண்ணிவிடுவாங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். எக்ஸ்பென்சிவ் ப்ரிசன் அப்படின்னா ஏன் எக்ஸ்பென்சிவ் ப்ரிசன் சொன்னேன் இல்லைங்களா? எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ்னா, ஒவ்வொரு ப்ரிசனருக்குமே பர் இயருக்கு $80,000 to $90,000 அமெரிக்கன் டாலர்ஸ் இவங்க ஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்களாம். ஓகேங்களா? எதுக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வைலன்ஸ்க்கும் அவங்க ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணுன்றதுக்காகவும். ஏன்னா அங்கே இருக்க ப்ரிசனர்ஸ் ரொம்பவே ஹை வேல்யூவான, ரொம்ப, ஏன்னா ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியாக அவங்களால இறந்துடக்கூடாது, அவங்க வந்து அடிச்சுக்கிட்டு இருந்துடக்கூடாது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான செக்யூரிட்டி கொடுத்து அவங்கள பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் ப்ரிசனில் வச்சுருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இங்கேருந்து ஒரு ப்ரிசன் வெளில போயிடக்கூடாதுன்ட்டு மோர் தென் 5 to 6 ஃபென்ஸ் இருக்கும். அதை தாண்டி தான் இவங்களால் வெளில போக முடியும். ஃபஸ்ட்டு அவங்க ரூம்லேருந்தே ஃபஸ்ட்டு வெளில வர முடியாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 23 hours ரூம்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. ஸோ ரொம்பவே ஒரு செக்யூரான சிஸ்டம் தான் இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. வேர்ல்டுலே ஒரு ரொம்பவே செக்யூருக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸ்பென்ஸுக்கும் பேர் போன ஒரு ப்ரிசன் தான் இந்த ADX ஃப்ளோரன்ஸ் ப்ரிசன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், இதில் இருந்த ஒரு பர்சன் மட்டும் இல்லை, இதில் இருக்க சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. இவ்வளோ பண்ணாலும் இதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் இல்லாத இடமே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எல்லா ப்ரிசன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அடிச்சுப்பாங்க, இல்லைனா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இல்லைனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நொட்டோரியஸான கிரிமினல் கூட என்ன ஆனாங்கன்னா, அவங்க வந்து FBI கீழே இருக்க ப்ரிசனில் இருந்தாங்க, இந்த ப்ரிசனில் இல்லை. அவனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிசனில் வச்சுருக்காங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க CCTV ஒர்க் ஆகல, அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு மயக்கம் வந்துருச்சு, அவன் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து உண்மையாகவே கவர்மெண்ட் சைட்லேருந்து சொன்னது இதுதான். ஒரே நைட்டு CCTV எல்லாம் வேலை செய்யாது. இது வந்து யார் சொன்னது? நம்ம நார்மலாக மற்ற கண்ட்ரீஸில் இருக்க போலீஸ்லாம் கூட இல்லை, வேர்ல்டு டாப் மோஸ்ட் அந்த FBI இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இது எப்ஸ்டீன் வந்து இறந்ததுக்கு. ஓகேங்களா? பட் ஆனால் அவர் இந்த ப்ரிசனில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த ப்ரிசனில் இருக்க ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே இருக்க ப்ரிசனர்ஸ்க்கு ஒரே ஒரு எஸ்கேப் ஆகிற ஒரு வழி என்னென்னா, அவங்கள தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிறது மட்டும்தான் ஒரு வழியாக இருக்குது. இங்கே அந்த சூசைடும் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த ப்ரிசனில் இருக்க ப்ராப்ளம் வந்து தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிறத தவிர அவங்களால வெளில போகவும் முடியாது. சூசைட் பண்ணாலுமே அந்த ஒரு குற்றம் அவங்ககிட்டயே நின்றும். அதுவும் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளமாக US கவர்மெண்ட் எடுத்துக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான்
இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்தது வேர்ல்டுலேயே ரொம்பவே ஃபேமஸான ப்ரிசன் மட்டும் இல்லாமல் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ப்ரிசன் என்னென்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த வீடியோ புதுசாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.